பாக்கியா பார்த்தீங்கன்னா, தன்னோட ஹோட்டல் இனாகுரேஷன் பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியுமே வந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னாலுமே வந்துட்டு, மனசு கேட்காம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. சரி எல்லாரும் வந்து சந்தோஷத்தில பார்த்தீங்கன்னா, பாக்கியா பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிச்சுட்டு நல்லபடியா வந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் குடுக்குற டைம்ல தான், "எங்கடா இனியா?" அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, "அவ இன்னும் வரல பாட்டி வந்துர்றேன்னு சொன்னா, ஆனா இன்னும் வரல. வழியில எதனா பிரேக் டவுன் எதுவும் ஆயிருக்கும். வந்துருவா. நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சமாதானம் ஆகுது. ஆனா செல்வி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா கிட்ட, "அக்கா இனிய பாப்பா வரவே இல்லக்கா. அந்த சுதாகர் தான் வந்து இனிய பாப்பாவ வரவிடாம பண்ணியிருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, "எனக்கும் தெரியும் செல்வி. அத வந்து நாம சொன்னா வந்து கோச்சிக்குவாங்க. இருக்கிற பிரச்சனைல அது வேறயா, அவ வரட்டும் பொறுமையா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா சொல்ல, "சரிக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்வியுமே அமைதியாயிடுறாங்க. இப்படி வந்து வந்தவங்கள எல்லாம் வரவேத்து உபசரிச்சு அனுப்ப டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இனியா பதறி போய் ஓடி வராங்க. "அம்மா எனக்கு இவ்ளோ நடந்திருக்கு. எனக்கு மறைச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனியா பதறி போய் வந்து கேட்க, "என்னடா மறைச்சேன்? என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன் 2 ரெஸ்டாரண்ட் எப்படிம்மா போயிருச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இத கேட்டவுடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங்காகுது. "உனக்கு யார் சொன்னது?" அப்படின்ற மாரி சொல்ல, "சொல்லும்மா நீ ஃபர்ஸ்ட்டு உன் 2 ரெஸ்டாரண்ட்டும் என்ன ஆச்சு? என்ன பண்ண?" அப்படின்னு சொல்ல, "இல்லடா அது வேற பிரச்சனைக்காக வந்து வித்துட்டேன்டா" அப்படின்னு சொல்ல, "பொய் சொல்லாதம்மா நீ எனக்கோசரம் தானே வந்து 2 ரெஸ்டாரண்ட்ட விட்டு குடுத்துட்ட. யாராரும் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இல்ல வந்துட்டு எதனா இதாயிடுச்சா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானா தான் பிரியப்பட்டு உன் பேர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் எழுதி குடுத்தேன். நான் சம்பாரிக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்காக தானே. அதனால தான் உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி எழுதி போட்டேன்." அப்படின்னு சொல்ல, "நீ பொய் சொல்லாதம்மா. அவரு ஏற்கனவே வந்துட்டு உன்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஆனா நீ அதெல்லாம் மறைச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து இது சொல்லிக்க. நீ முன்னாடியே சொன்னம்போதே நான் வந்து யோசிச்சிருக்கணும். நானுமே வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. அதனால தாம்மா நான் இத்தன நாள் அமைதியா இருந்தேன். இல்லன்னா நான் ஃபர்ஸ்ட்டே வந்து நடக்கூடாம பண்ணியிருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இனியா பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு வந்துட்டு இனியாவ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. "இனியா நீ இதெல்லாம் நெனச்சு கவலைப்படாத வந்துட்டு. நீ வந்துட்டு எத நெனச்சும் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உனக்கோசரம் தான் நான் இவ்வளவும் பொறுத்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனியாவ சமாதானப்படுத்துறாங்க பாக்கியா. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் பொறுத்து வந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.